ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வரலக்ஷ்மி சரத்குமார் அண்ட் நிக்கோலாய் சச்தேவ் அவங்களோட மேரேஜ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்ட்ரஸ் வரலக்ஷ்மி அண்ட் நிக்கோலாய் சச்தேவ் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்க அந்த நிலையில் அவங்களோட மேரேஜ் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. வரலக்ஷ்மி அவங்களோட மேரேஜ் எங்கே நடக்க போகுது அப்படின்றது சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்டர் சரத்குமாருக்கும் அவங்களோட எக்ஸ்-ஒய்ஃப்க்கும் பிறந்த குழந்தை தான் வரலக்ஷ்மி. இவங்களுக்கு பூஜா அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இந்த நிலையில் 2012 தான் ஆக்ட்ரஸ் வரலக்ஷ்மி சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு டாப் ஹீரோயினியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. தமிழ் சினிமாவில் எப்படி இவங்க ஒரு டாப் ஹீரோயினியாக இருக்காங்களோ அதே மாதிரி தெலுங்குலேயும் இவங்க ஒரு டாப் ஹீரோயினியாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த நிலையில் மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் நிக்கோலாய் சச்தேவ் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்காங்க. இந்த நிலையில் இவங்களோட என்கேஜ்மெண்ட் 2 months முன்னாடி தான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கப்பிள்ஸாக சேர்ந்து 2 பேருமே தாய்லாந்துக்கு வெக்கேஷன் போயிருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கிடச்சிருக்கு. தாய்லாண்டில் ரொம்பவே பிரம்மாண்டமாக ஃபாரின் ஸ்டைலில் இவங்களோட மேரேஜ் நடக்க இருக்காமா. ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மட்டுமே இன்வைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங்க்கு முன்னாடி நடக்க இருக்க ஹல்தி ஃபங்க்ஷன், நலங்கு ஃபங்க்ஷன் இது எல்லாமே சென்னையில் இருக்க லீலா பேலஸில் தான் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கதா பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேரேஜ்க்கான வேலைகள் எல்லாம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்காமா. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மேரேஜ் ஜூலை 2 அன்னைக்கு நடக்க இருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்க தாஜ் ஹோட்டலில் தான் வரலக்ஷ்மியோட மெஹந்தி ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. நிக்கோலாய் சச்தேவ் வந்துட்டு மும்பையை சேர்ந்தவராக இருக்கிறதுனால தான் மெஹந்தி ஃபங்க்ஷன் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.